எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய வழியில் நடப்பீங்கன்னா இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். இதோ அவருடைய பக்தன் சொல்லுகிறான், எப்படிப்பட்ட நிலைமையில அவன் சூழ்நிலையில இருந்தான், எப்படிப்பட்ட கொடிய குணம் கொண்ட ஜனங்களோடு அவன் வாழ்ந்தான், எப்படிப்பட்ட ஜெயத்தையும் வெற்றியும் தேவன் தந்து அவனை மகிழச் செய்தார். கேட்போமா? சங்கீதம் 128. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியேனோ மகிழ கடவன். இந்த உலகத்துல எவ்வளவுதான் நீங்கள் நல்லது செஞ்சாலும் ஒரு கூட்டம் உங்களை எப்போதும் பரிகாசம் பண்ணவும் அல்லது நன்மைக்கு பதிலாக தீமை செய்யவும், ஆசீர்வதித்து நல்லா இருக்கணும் அவன் சொல்றதுக்கு பதிலாக சபிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், காரணமே இல்லாமல் இட்ட சாபம் பலிக்காது. பிரியமானவர்களே, அவர்கள் சபித்தாலும் நீர் என்னை ஆசீர்வதியும். இன்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் காரணமே இல்லாமல் இன்றைக்கு தேவையற்ற பல வகையில் பொறாமை கொண்டு சில தீங்கு செய்வார்கள். அப்படிப்பட்ட மனுஷர்களை எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படி செய்வார். இதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோக்கு அதிகமாக ஆண்டவரை நேசித்து மகிழ்ச்சியோடு துதிக்கிறீங்களோ அப்போது அந்த உள்ளத்தில் அவிசுவாசம் வராது. விசுவாசத்தோடு நான் நடக்க கற்றுக்கொள்வோம். அவர் தாமே நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உடைய தெய்வீக கரத்தினால் தொட்டு ஆசீர்வதியும், சமாதான கர்த்தர் கூட இருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி எல்லா சாபங்களும் ஆசீர்வாதம் மாறட்டும். பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். ஜீவாதிபதி பேசும் தெய்வ இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உங்களுக்காக திறப்பு நன்றி ஜெபிக்கிறேன். உங்கள் அன்பு சகோதரன் மணியே. God bless you.